திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கால் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே நீங்கள் செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் நடராஜப் பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலே 4வது பாடல், அதாவது 81வது பதிகம், கோயில் என்னும் திருத்தலம். இந்த மனித பிறவி வேண்டுமா? நம்ம தான் ரொம்ப அல்லல்லாம் பட்டிருக்கோமே, துன்பப்பட்டு இருக்கோம், நல்லாவே தெரியுதில்லை. இனி மனிதனை நம்ம பிறக்கணுமா என்பதற்கு அப்பர் பெருமான் நீங்கள் சொல்கிறார், ஆமாம் பிறக்கணும், பிறவி வேண்டும், நெறி வேண்டும், பிறவாமை வேண்டும் என்று பாடிய அம்மையார், அறக்கால அம்மையார் சொன்னது போல இங்கே அப்பர் பெருமான் பிறப்பு உண்டு, பிறப்பு வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறார். குனித்த புருவமும் கோவை செவ்வாயும் குமிழ் வெண்சிரிப்பும், குனித்த புருவமும் கௌவை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனி தம்முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. குனித்த என்றால் வளைவு, வளைந்த புருவங்கள், கொவ்வைக்கனி போன்ற சிவந்த வாய, சிவப்பு, அது கொவ்வை பழத்தை சொல்றார். முகிழ்க்கும் புன்னகை, கங்கையாலே ஈரமான சடைமுடி, கங்கையாலே அதான் பனித்த சடை, பவளம்போல் மேனி, பவளம் போன்ற சிவந்த மேனியிலே அணிந்த பால் போன்ற வெண்மையாக வெண்ணீற்று பூச்சினையும் பேரின்பம் நல்கும் தூக்கிய திருவடிகளை காணும் வாய்ப்பினை பெற்றார். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதங்கிறார். அப்படி அழகான அந்த திருவடிகளை காணும் வாய்ப்பினை பெறுவதாம் பட்சத்தில் இந்த உலகத்திலே மனிதராக பிறப்பெடுத்தாலும் விரும்பத்தக்கது என்பதை சொல்கிறார். ஆக பெருமானுடைய திருவடிகளை காண வேண்டும். கொவ்வை செவ்வாய் கோவை பழம் போலும் செய்ய திருவாய், வளரு குமிழ் மலர் கோயில் புராணம். ஆக மலரது முன்னிலையான அரும்பை குமிழ்னு சொல்றது. அதான் குமிழ் சிரிப்புங்கிறார். குமிழ் சிரிப்பு என்பது குமிழ் என்பது குமின் என்று ஆயிற்று. அந்த பால் போலும் வெந்நீர் செய்ய திருமேனி வெந்நீர் ஆடி, 6ஆம் திருமுறையில் செய்ய திருமேனி வெந்நீர் ஆடினர். இனித்தம்னா இனிதாக கூடிய தன்மை, இனிது இனித்தம், பேரின்பை தரும்பொழுது தூக்கிய திருவடி. அதனால மனிதனாகிய பூழியன்
கடாதகையில் மனிதருக்கு அரசு பரஞ்சோதி முனிவர் சொல்றார். கொல்லா மனிதர் என்றாரும் சொல்வார். மன்றாடும் திருக்காட்சி கிடைக்கப் பெறின் வேண்டா என வெறுத்து இழிக்கும் பிறவியும் வேண்டும் என்ற உயர்வுடையதாக. மறுவாகி நின் அடியே மறவேன் அம்மான் மரித்து ஒருகால் பிறப்பு உண்டேல் மறவா வண்ணம் திருவாரூர் மணவாளா திருத்தெங்கூரா. என்ன அருமையாக சொல்றாரு பாருங்க. செம்பொன்னே திகைத்திட்டே நீல திருச்சிற்றம்பலம் மறந்தாலும் இனி இங்கு வாரோம் என்று எண்ணி அகழ்பவர் போல சிறந்தாரது நடமாடும் திருவாளன் திருவடி கண்டு இறந்தார்கள் பிறவாத இதில் என்ன பயன்? பிறக்கணும். அதனாலதான் பிறவிதோறும் கண்டிடல் அவனுடைய திருவடியை அந்த உடல் பிறவிதோறும் அவ்வுடல் எல்லாம் பாவம் எடுத்தேன் மேல் நாள் எண்ணிலா பிறவிதோறும் அவ்வுடல் எல்லாம் பாவம் அறம்பொருட்டாகும். செவ்வுடல் படித்தாய் உந்தன் சேவடிக்கு அடிமை பூண்டு இவ்வுடல் ஒன்றோ அன்றோ எனக்கு. திருச்சிற்றம்பலம். உடலானது ஐயா ஆலவாயுடைய புகழ் பாடப்பெறுவேனில் வேண்டுவதே இந்த மனித யாக்கைங்கிறார். மனித பிறவி வேண்டும் என்கிறார் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த கோயில் என்பதில் 81வது பதிகத்திலே உள்ள பதிக பாடல்களை முழுவதும் பெருமான் முன்னிலையிலே பாடி அந்த நல்வாழ்வு வாழ்வோம். பெருமானுடைய